2 நாளாக சொகுசாக உறங்கி எழுந்திரிச்சு 8 மணிக்கு எழுந்திரிச்சேன். இன்றைக்கி வந்து வழக்கம் போல் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு உலைய வச்சு அரிசியை கழுவி போட்டாச்சு. இன்றைக்கி வந்து ரசமும் பருப்புந்தையும் கடைய போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு புளியை ஊற போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் ஊற போட்டு பருப்பை வேக போடணும். பருப்புக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேக போட்டு நல்லா கட்டியாகவே கடையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டா போதும். இப்போ வந்து இதை வேக போட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். மிளகு, ஜீரகம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு திருகிட்டு அப்புறமா வெள்ளைப்பூடு, மல்லித்தழை, பச்சை மிளகா அதையும் போட்டு லைட்டாக குறன்னு அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ வந்து 4 தக்காளியை வந்து கரைசிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கரைசிக்கிறணும். ஒரு சிலர் வந்து வதக்கி விட்டு ரசம் வைப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கையால் கரைசி எடுக்கிற மாதிரி டேஸ்ட் வராது. இப்போ வந்து வெந்துருச்சு பருப்பு. உப்பை போட்டு கடைஞ்சிக்கலாம். இந்த பருப்பு கட்டைக்கு சின்ன பிள்ளையில அவ்வளோ வாசப்பட்டுக்கிட்டு இருப்போம். அந்த பருப்பு கட்டையை நக்கி சாப்பிட்றதுக்கு இப்போ யாருமே அதை கண்டுக்கிறதில்ல. ரசத்தையும் கூட்டி வச்சாச்சு. இப்போ வந்து சூப்பரான பருப்பு ரசமும் பருப்பு கடையலும் வச்சாச்சு. இது வந்து நான் ஒரு நாள் வத்தல் வேக வச்சுருந்தேன்ல, அதை வந்து நல்லா காஞ்சிருச்சு. வத்தலையும் பொரித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து காலையில் ரசமும் சோறு, ரசம், பருப்பு, வத்தல் இவ்வளோதையும் சிம்பிளான சாப்பாடு.